வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. டிவைன் பவர் 9 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பேராசிரியர் சித்ரா. இன்றைய பதிவு கிருபானந்த வாரியார் பற்றி தான் பகுதி 2 பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இலக்கியம். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஆன்மீக பணிகளோடு இணைந்த பல்வேறு இலக்கிய பணிகளையும் முன்னெடுத்தார். ஆன்மீகம், இலக்கியம் சார்ந்த பல சொற்பொழிவுகளை நிகழ்த்தியதோடு 100க்கு மேற்பட்ட நூல்களை எழுதினார். வாரியார் திருப்புகழ் அமிர்தம் என்னும் ஆன்மீக இலக்கிய திங்கள் இதழை 37 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்து நடத்தினார். ரத்தினபாலா, பூந்தளிர், கோகுலம் போன்ற இதழ்களில் ஆன்மீக கட்டுரைகளையும் சிறுவர்களுக்கான கதைகளையும் எழுதினார். பதிப்பு என்னன்னு பார்க்கலாம். வாரியார் நூல்கள் பலவும் குகஸ்ரீ வாரியார் பதிப்பகம் மூலமே வெளியாகின. திரைப்படம். வாரியார் சொற்பொழிவாற்றுவதும் உரையாடுவது, கதை கூறுவது, சம்பவங்களை விவரிப்பது போன்ற காட்சிகள் ஆன்மீக திரைப்படங்கள் சிலவற்றில் இடம்பெற்றன. ஐயா சபைகள் என்னென்ன சபைகள்லாம் அவர் யாருக்கெல்லாம் உதவினார் என்பதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். திருப்புகழ் சபை காங்கேயநல்லூரில் வாரியாரின் தந்தையார் மல்லையதாசர் தோற்றுவித்த சபை திருப்புகழ் சபை. இதன் வளர்ச்சி வாரியார் பெருமளவில் உதவினார். இச்சபை இன்றும் செயல்பட்டு வருகிறது. திருவருள் தவநெறி மன்றம் நெல்லையில் 1940 வாரியார் திருப்புகழ் சபையை தொடங்கி வைத்தார். தாம் சார்ந்துள்ள மதத்தின் பால் அதிக பற்று கொண்ட வாரியார் அதனை பரப்பிட விழைந்து 7 சொற்பொழிவாளர்களை நியமனம் செய்து நிரந்தர தலைவராக அப்போதைய மதுரை திருஞான சம்பந்த மடத்து ஆதீனம் அவர்களை வீற்றிருக்கச் செய்து திருவருள் தவநெறி மன்றம் என்ற அமைப்பினை 1954 தொடங்கினார். வாரியார் எங்கிருந்தாலும் மாதந்தோறும் 500 ரூபாய் திருவருள் தவநெறி மன்றத்தின் தலைமை செயலகத்துக்கு அனுப்பி வைத்தார். சமய சொற்பொழிவாளர்களும் 7 ஊர்வராகச் சென்று ஆன்மீக சொற்பொழிவுகளை நிகழ்த்தினர். பல ஊர்களில் திருவருள் தவநெறி மன்றத்தின் கிளைகள் அமைந்தன. அவற்றின் சில இன்றும் செயல்பட்டு வருகின்றன. ஆலய திருப்பணிகள் பட்டியல் பார்க்கலாம். கிருபானந்த வாரியார் கீழ்காணும் ஆலயங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களின் திருப்பணிகளை மேற்கொண்டார். அவை என்னென்ன என்பதை பார்க்கலாம். காங்கேயநல்லூர் முருகன் கோயில் திருப்பணி, சென்னை கொயப்பேட்டை ராஜகோபுர திருப்பணி, திருக்குளத்து திருப்பணி, மோகனூர் அருணகிரிநாதர் அரைச்சாலை திருப்பணி, காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருமதில் திருப்பணி, வடலூர் சத்திய ஞான சபை திருப்பணி, திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் திருப்பணி, சமயபுரம் திருப்பணி, கோவை தடாகம் ரோடு பால தண்டாயுதபாணி கோயில் திருப்பணி, கோவை வெங்கடேஸ்வரர் கோவில் திருப்பணி, கோவை சேஷாத்ரி சுவாமிகள் அதிஷ்டான திருப்பணி, கோவை ஐயப்ப சுவாமி, கோவை காமகோடி வித்யாமந்திர திருப்பணி, திருவானைக்கை திருப்பணி, மதுரை ஐயப்ப சுவாமி, மதுரை கூடலழகர் திருப்பணி, திருமோகர் காளமேக சுவாமி திருப்பணி, சென்னை தேனாம்பேட்டை முருகன் கோவில், வள்ளிமலை திருப்பணி, சென்னை மாதவ பெருமாள் கோவில், வள்ளிமலை சரவண பொய்கை திருப்பணி, ஸ்ரீரங்கம் திருப்பணி, திருப்பாராயத்துறை ராமகிருஷ்ணன் குடில் திருப்பணி, நெல்லிக்குப்பம் வீரபத்திர சுப்பிரமணிய சுவாமி கோயில் திருப்பணி, வயலூர் திருப்பணி, கும்பகோணம் கொட்டையூர் கோட்டேஸ்வரர் நாதர் கோவில் திருப்பணி, காங்கேயநல்லூர் பெருமாள் கோவில் ராஜகோபுர திருப்பணி, சென்னை சைதாப்பேட்டை திருக்குளத் திருப்பணி. விருதுகள். திருமுருக கிருபானந்த வாரியார் பெற்ற விருதுகளில் சில தான் நம்ம பார்க்கலாம்.
முறையாக இசைப்பயிற்சி பெற்ற வாரியாருக்கு சென்னை தமிழ் இசைச் சங்கம் தனது வெள்ளி விழாவின் பொழுது இசை பேரறிஞர் பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது. தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் கலை மாமணி விருது வழங்கி சிறப்பித்தது. தருமபுரம் ஆதீனம் மகா சந்திதானம் அமுதமொழி கொண்டல் என்னும் விருதை வழங்கியதுடன் கௌரி சங்கர் ருத்ராட்சத்தையும் அளித்து கௌரவித்தார். பவானி திருமுறை கழகத்தினர் திருப்பணி சக்கரவர்த்தி, திருப்பணி சரபம் ஆகிய 2 பட்டங்களையும் அளித்து பெருமைப்படுத்தினர். வேலூர் சண்முகன் அடியார் சங்கம் சொற்பொழிவு வள்ளல் என்னும் பட்டத்தை தந்தது. இப்போ நம் வாரியார் கிடைத்த பட்டங்களை பார்ப்போம். 64வது நாயன்மார், திருப்பணி தொண்ட நாயனார், இசை நற்கலைஞர், தமிழ் பேரவை செம்மல், அருள்மொழி அரசு, ஷட்பத நந்தா, மதிப்புர இலக்கிய முனைவர், சகல தேச சத்பிரசங்க சக்கரவர்த்தி, சொற்பொழிவு வள்ளல், ஞான கதிரவன், அமுத பெருங்கடல், முத்தமிழ் வள்ளல், நூற்றாண்டு வாரி, வாரி வழங்கும் வள்ளல், சொற்பொழிவு கடல், சொல்மாரி வாரி, முத்தமிழ் ரத்தினகரம், தர்மமூர்த்தி, பிரசங்க சக்கரவர்த்தி, விரிவுரை வித்தகர், ஞான சூரியன், தவரச சிங்கம், சொல்லின் செல்வர், இறை நாவுடையார். இவ்வாறு இவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. மறைவு: திருமுருக கிருபானந்த வாரியார் 1993 லண்டனில் நடைபெறும் முருக பெருமானுடைய குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவதற்காக லண்டன் புறப்பட்டு சென்றார். அங்கு அவரது உடல் நலம் பாதிக்கப்பட்டது. உடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மெக்ரிடிக் என்ற லண்டன் மருத்துவரும் கணேச ரத்தினம் என்னும் தமிழ் மருத்துவரும் வாரியாருக்கு சிகிச்சை அளித்தனர். வாரியாரும் விரைவில் குணமடைந்தார். அவர் தமிழகம் திரும்ப ஏற்பாடு செய்யப்பட்டது. விமானத்தில் வாரியார் இந்தியா புறப்பட்டார். காலை 10 மணிக்கு புறப்பட வேண்டிய விமானம் 1 மணி நேரம் தாமதமாக 11 மணிக்கு புறப்பட்டது. அப்பொழுது இந்தியாவின் நேரம் மாலை 4:30. மருத்துவரும் உடன் வந்தார். அவ்வப்பொழுது வாரியாரின் உடல்நிலையை கண்காணித்து வந்தார். ஜூலை 7, 1993 மறுநாள் காலை மும்பையிலிருந்து சென்னைக்கு விமானம் மாறினார் வாரியார் சுவாமிகள். அது திருப்பதியை கடந்தபோது அருகில் இருந்தவரிடம் வாரியார், அடுத்தது என்ன, திருத்தணிதானே என்று கேட்டார். அவ்வாறு கேள்வி கேட்ட சிறிது நேரத்திலேயே முருகன் பெயரை சொல்லியவாறே இயற்கை எய்தினார். வாரியாரின் உடல் நலனை உடன் பயணித்து மருத்துவர் பரிசோதித்த போது வாரியார் காலமானது தெரிய வந்தது. அவ்வப்பொழுது வாரியாருக்கு வயது 87. வாரியாரின் உடல் சென்னை பெரம்பூரில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பின் அவரது சொந்த ஊரான காங்கேயநல்லூருக்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்கு சரவண பொய்கையில் மேடை அமைக்கப்பட்டு சமாதி வைக்கப்பட்டது. நினைவாலயம் வாரியாரின் பக்தரும் சரவண பவன் ஓட்டல் அதிபருமான ராஜகோபால் அவர்கள் 2000வது ஆண்டில் காங்கேயநல்லூரில் வாரியார் சுவாமிகள் ஞான திருவளாகம் என்ற பெயரில் ஒரு கோவிலை அமைத்தார். அது திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் நினைவு ஆலயமாக இன்றும் வழிபட்டு வருகிறார்கள் மக்கள். இந்திய அரசு கிருபானந்த வாரியார் நூற்றாண்டை ஒட்டி அவருக்கு சிறப்பு தபால் தலையை வெளியிட்டு கௌரவித்தது. திருமுருக கிருபானந்த வாரியார் தன் ஆன்மீக கருத்துக்களாலும் சொற்பொழிவுகளாலும் நூல்களாலும் உரைகளாலும் சைவ சமயத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் புத்துளியை அளித்தார். நாத்திக கருத்துக்கள் மேலோங்கிய காலத்தில் அதற்கு எதிரான ஆன்மீகத்தின் குரலாக ஒலித்தார். பாமரருக்கும் புரியும் எளிய மொழியில் நகைச்சுவை கலந்து இலக்கியங்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் கொண்டு சேர்த்தார். பல்வேறு அரசியல் எதிர்ப்புகளையும் மீறி சமய பணியாற்றினார். இலக்கியம், இதழியல், திருப்பணிகள், சமூக பணிகள் என்று ஆன்மீகத்தோடு இணைந்து பிற பணிகளையும் முன்னெடுத்து அறிஞராகவும் முருகனின் புகழை பரப்பி
முன்னோடி ஆன்மீகவாதியாகவும் திருமுருக கிருபானந்த வாரியார் மதிப்பிடப்படுகிறார். உங்களுக்கு பகுதி 1 என்னோடய அனுபவத்தை சொன்னேன் இல்லைங்களா? இப்பொழுது சொல்கிறேன். நீங்கள் பார்ப்பவர் வேலூராக இருந்தால் இப்போ நான் சொல்கிற இடம் உங்களுக்கு தெரியும். வேலூரில் அண்ணா நகர்ன்ற ஒரு இடம் இருக்குது. அதாவது சர்க்கிட் ஹவுஸ் சொல்லுவாங்க, சுற்றுலா மாளிகைன்னு சொல்லுவாங்க. அங்கே எதிரில் போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அங்கே தான் நான் இருந்தேன். அப்போ எனக்கு வயது 9 வயது, சிறிய வயது. அப்போது இந்த பொம்மைக்குழுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போது நம்ம போயிட்டு அங்கே போய் பொம்மைங்கள்லாம் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நான் அந்த சிறிய வயதில் எல்லோரும் என்னை மாதிரி இருக்க பசங்க எல்லாருமே போயிட்டு அண்ணா நகர், அதாவது போலீஸ் குவார்ட்டர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரீட்டில் தான் ஒரு வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அது எதிர் வீட்டில் தான் நாங்கள் பொம்மையை பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அப்போது ஆப்போசிட்டில் தான் ஐயா வாரியார் அவர்கள் சொற்பொழிவு ஆற்றினாங்க. அந்த சின்ன வயசில் ஐயாவோட அருமை எனக்கு தெரியல. அப்போ அதை பற்றி ஒன்றுமே தெரியாத வயது இல்லைங்களா? அப்போது கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தேன், ஐயாவை பார்த்தேன். அப்படியே அவருடைய முகம், அவர் அமர்ந்து பேசின அத்தனையும் நினைவுகளும், கழுத்தில் ருத்ராட்சம் போட்டு இருந்தாங்க. அவர் பேசின விதம் அத்தனையுமே எனக்கு பசுமரத்து ஆணி போல் இன்றமும் எனக்கு நினைக்கும்போது நினைவுக்கு வரும். பார்த்தேன், சிறிது நேரம் இருந்துட்டு போயிட்டு பொம்மையை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டோம். வரும்போது பார்த்துட்டு வந்தோம். அந்த அளவுக்கு மட்டும்தான் என் நினைவு இருக்குது. அந்த வயசில் தெரியாது இல்லைங்களா? எந்த மாதிரி ஒரு கொடுப்பினை அங்கே உட்கார்ந்து ஐயா பேசுனதை கேட்கலான்ற ஒரு அந்த அளவுக்கு அப்போ இல்லை அந்த வயதில். ஆனால் இப்பொழுது நினைக்கும்பொழுது மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. இதை இப்பொழுது நினைக்கும்பொழுதும் எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக தான் இருக்குது ஐயாவை பார்த்தது. வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் ஐயா இப்போ உங்களுக்கு வீடியோ பேசணுன்றதுனால நிறைய ஐயாவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சது. இப்போ நிறைய அவரை பற்றி பார்க்க சொல்கிறதுக்கு அளவே இல்லை. அத்தனை இப்போ நம்ம சொன்னோம் பார்த்திங்களா, அவருக்கு எத்தனை பேர்கள்ன்ட்டு. அவ்வளோ பேருக்கும் சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தா கண்டிப்பாக ஐயாவை தவிர வேறு யாரும் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. யாரை பற்றி வேணாலும் பேசுகிறாங்க, எவ்வளோ விஷயத்த வேணாலும் பேசுகிறாங்க. அந்த காலத்தில் சரி, அவ்வளோ பேரை கூடி ஒருத்தவங்க பேசுகிறத கேட்கணுன்றது பெரிய விஷயம் இல்லைங்களா? சின்ன சின்ன பசங்க கூட நம்ம ஐயா வாரியார் பேசும்போது அமர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவர் எந்த அளவுக்கு எல்லாரையும் அவர் அந்த பேசி எல்லாரையும் உட்கார வைக்கிற திறமைன்றது சாதாரண விஷயம் இல்லை இல்லைங்களா? சின்ன குழந்தைங்க கூட சிரிச்சிட்டு அப்பப்போ ஒரு நகைச்சுவையோடு சேர்ந்த கருத்துக்களை அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. நம்ம வள்ளலார் பற்றி பேசணுமா, அவரை பற்றி பேசுகிறாங்க, பட்டினத்தார் பற்றி பேசுகிறாங்க. அவர் பேசாத காவியமே இல்லை. எதை கேட்டால் திருக்குறளாக இருந்தாலும் சரி, அதே போல் ஐயா உக்காந்துட்டு பேச ஆரம்பித்தாங்கன்னா எந்த தலைப்பு முதல்ல கொடுக்கணுன்றதெல்லாம் கிடையாதுங்களாம். அவர் அமர்ந்துட்டு எதை பற்றி பேசணும்னு சொல்கிறாங்களோ அதை பற்றி அவர் சரளமாக பேசுவாருங்களாம். அத்தனை விஷயங்களும் எல்லாத்தையுமே 12 வயசுலேயே அவர் அவ்வளோ தெளிவாக அத்தனையும் அவர் மனப்பாடம் பண்ணி அவரோட தந்தையார் அவ்வளோ சொல்லி கொடுத்தாருன்றெல்லாம் தகவல்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் வேலூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக காங்கேயநல்லூருக்கு ஐயாவின் ஆசீர்வாதம் பெற்று வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.